தற்போதைய அண்மை செய்தி, கன்னியாகுமரி ரயில்வே நிலையம் சாலையில் தாறுமாறாக ஓடிய ஜேசிபி மோதி இருவர் உயிரிழப்பு என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி வாகனம் மோதி இருவர் பலி என்ற அண்மை தகவல் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி ரயில்வே நிலையம் சாலையில் ஜேசிபி தாறுமாறாக ஓடியதில் இதில் மோதி இருவர் உயிரிழப்பு என்ற அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி ஓட்டுநர் போதையில் இருந்ததால் இந்த துயர சம்பவம் ஏற்பட்டதான ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி ரயில்வே நிலையம் சாலையில் தாறுமாறாக ஓடிய ஜேசிபி மோதி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஜேசிபி வாகன ஓட்டுநர் மது போதையில் இருந்ததால் இந்த சம்பவம் ஏற்பட்டதான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கலிங்கம் வழங்க நாம் கேட்கலாம். தங்கலிங்கம், என்ன நடந்தது? வணக்கம். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி ரயில்வே நிலையம் சாலையில் ஜேசிபி ஒன்றை தாறுமாறாக ஓட்டி ஒருவர் சென்றுள்ளார். சிறிது தூரம் குடிபோதையில் ஜேசிபி வாகனத்தை இயக்கி சென்ற நிலையில் ரயில்வே நிலையம் முன்புறமாக உள்ள சாலையில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் தாருக்கு 6 பேருக்கு மேல் மோதியது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 4 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜேசிபி கிரெயின் குடிபோதையில் வாகனத்தை சிறிது தூரம் இயக்கி வந்ததை பின்புறமாக வந்த மற்றொருவர் இந்த விபத்து தொடர்பான காட்சியை வீடியோவில் பதிவு செய்து தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குடிபோதையில் சாலையில் ஜேசிபி கிரெயின் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தி 2 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது குறித்த போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.